மச்சான் கோழிய முட்டை போட்டு சொல்லு. தெரியல, ஏன்னா அது வண்டு தெரியாது. சாவுனாய வெறுப்பேத்திக்கிட்டு நல்லதே நினை நல்லதே நடக்கும் நொட்டும் நல்லது நல்ல நினைச்சாப்படம் வந்தா இல்ல வினையா வந்து முடியுது எனக்கு. ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜானே அனுப்பி வச்சான். என்னத்த வேற என்ன பிரச்சனைதான். அப்பா நான் வெயில் பங்குனி வந்தாலே இப்படி பல்ல இடிக்குது. அரவிந்த் சாமி மாதிரி கலரா இருந்தா இப்ப கலர் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிடுச்சு. ஒரு நல்ல சன்ஸ்கிரீனா வாங்கி போடணும், இல்லன்னா நம்ம அழகு கெட்டு போயிடும். இந்த ரீல்ஸ பாக்குற நீங்களாவது போற போக்குல ஒரு நல்ல சன்ஸ்கிரீனா கமெண்ட்ல தட்டி விட்டுட்டு போங்க, புண்ணியமா போகும். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் அது பாட்டுக்கு போயிடும், நான் பாட்டுக்கு கம்முன்னு இருக்கேன். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவன் தாண்டா அதை பத்தி கவலைப்படணும். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனை தாண்டா. மச்சான் ஒரு கேள்வி கேக்குறேன், சரியா பதில் சொல்றியான்னு பாருலாம். சரி கேளு. 3 கடவுள் இருக்காங்க, சிவா விஷ்ணு பிரம்மா. சோன்னு மழை பெய்யுது. சிவன் வீட்டுல கரண்ட் போச்சு, விஷ்ணு வீட்லயும் கரண்ட் போச்சு. ஆனா பிரம்மா வீட்டுல கரண்ட் போல. ஏன் சொல்லு? தெரியல மச்சி, நீ ஏன் சொல்லு? ஏன்னா அவர்கிட்ட 3 ஃபேஸ் இருக்குடா மச்சி. ஐயோ ராமா, என்ன ஏன்டா இந்த மாதிரி கழுசர பசங்க கூட எல்லாம் செர விடுற? முடியலடா சாமி. எந்த மூதேவியோ உடஞ்ச கண்ணாடியோ பொறுப்பே இல்லாம ரோட்ல வீசிட்டு போயிருக்கு. யாரு காலையாவது குத்துனா என்ன ஆகுறது? அட நம்ம மூஞ்சி தெரியுது, அம்புட்ட அழகாவா இருக்கா? என்ன ஏன்டா இம்புட்ட அழகா படிச்ச ஆண்டவா? நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும் போது சோகமா தான் வைக்கணும். ஏன் தெரியுமா? அப்பதான் அதை நம்ம சொந்தக்காரங்க பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. போன் பார்த்தா கண்ணு வலிக்குது, தூங்க போனா கொசு கடிக்குது, வெளியே போனா வெயில் அடிக்குது, வீட்டுல இருந்தா போர் அடிக்குது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கையே வந்தா என்னதான் பண்றது? ரொம்ப நேரம் ஆளக்கானா உன் ஆளக்கான என்கிட்ட கேக்குற. ஓ என்ன கேட்டியா? என்ன கேக்கல, ஒன்ன கேட்ட. ஐயோ முடியல, என்ன இவ்வளவு முடி வச்சுன்னு முடியலன்றா? ஐயோ ஐயோ ஐயோவா ஐயோ கத்துது கேடா. சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும், அத ஃப்ரீயா விட்டா அதுவே சரியாயிடும். ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனையை நாங்க விட மாட்டோம். உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், அப்புறம் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கேன்னு அவனை மட்டும் சோதிச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு யாரும் வேணாம், எதுவும் வேணாம், நிம்மதி தான் வேணும். அதுக்கு நீ கோமாக்கு தான் போகணும். எங்க அப்பா ரொம்ப தங்கமான மனுஷருங்க, எது கேட்டாலும் இல்லன்னே சொல்ல மாட்டாரு. ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல. அம்மா எனக்கு ஏன் சித்தி இல்ல அப்படின்னு கேட்டா எங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு கூட பிறந்த தங்கச்சி யாரும் இல்லடா, அதனால சித்தி இல்லன்னு சொன்னாங்க. இதே நான் எங்க அப்பா கிட்ட போய் ஏன்பா எனக்கு சித்தி இல்லன்னு கேட்டா, கவலைப்படாதடா மகனே, உனக்கு எப்படியாவது ஒரு சித்தி ரெடி பண்ணி தர அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா எவ்வளவு தங்கமானவர் பாத்தீங்களா? எங்க அம்மாவும் இருக்காங்களே, பொண்டாட்டி கிட்ட மனசு விட்டு பேசுனா சண்டை வராதுன்னு ஒருத்தன் சொன்னான். அதை கேட்டுட்டு நானும் ரொமான்டிக்கா இருக்கட்டும்னு என் பொண்டாட்டிட்ட போயிட்டு, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ திருப்பி படிக்கிறா, என் சமையலறையில் நீதான் வேலைக்காரன் அப்படின்ட்டு போயிட்டான். இதுக்குதான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டிட்டு பேசுறதே இல்லை. எல்லாம் தலைய எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? அது நான் தான். கை கேட்டு தூரத்துல வச்சா பிளாட் போட்டு வித்துருவ பாரு. அதனாலதான் குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேக்குறாங்க, ஒல்லியா இருந்தா சுகர் இருக்கான்னு கேக்குறாங்க, கோவமா பேசினா பிரஷர் இருக்கான்னு கேக்குறாங்க. சரி அமைதியா இருக்கலான்னு பார்த்தா என்ன ஏதோ பிரச்சனையான்னு கேட்காங்க. நமக்கு இல்லாத நோயை இவங்க சொல்லியே வர வச்சிடாங்க போல இருக்கு.